குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? இன்றைக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸு 2.7 தான் பார்க்க போகிறோம் கண்ணு. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரைட் இன் போலார் ஃபார்ம். கண்ணு 2 + i2√3ன்னு கொடுத்துட்டான். இதை நம்ம பாயிண்டில் எழுதும்போது 2,2√3. ஓகேவா? அப்போ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். போலார் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து இது என்ன குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மாடுலஸ், அடுத்து ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா, அடுத்து என்ன குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்னு தீட்டா, அடுத்து போலார் ஃபார்ம் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு மாடுலஸ் அப்படின்னா தெரியும், ஷார்ட் மெத்தட். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அதாவது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 4, 3, 4 3s are 12. அப்போ இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 16. அப்போ தேர்ஃபோர் 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. ஓகேவா? அடுத்தது ஆர்குமெண்ட் பாரு, ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. நமக்கு ஒய் வந்து 2√3 பை எக்ஸ் வந்து 2, 2 2 கேன்சல் ஆயிரும். tan இன்வர்ஸ்க்குள்ளே √3. அப்போ ட்ரையாங்கிள் பாரு, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி போட்டுக்கோ. 30க்கு ஆப்போசிட் 1, அது 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2. இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 √3 அவ்வளோதான். இப்போ பாரு, √3யா நமக்கு டேனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. √3 ஆப்போசிட் சைடில் 60 இருக்குது, அட்ஜசன்ட் சைடு பாரு 1 இருக்குது. அப்போ 60க்கு ஆப்போசிட்டில் √3, அட்ஜசன்ட்டில் 1. அதே தானே இங்கே இருக்குது, √3 டிவைட் பை 1ன்னு அர்த்தம். அப்போ 60 டிகிரி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? π/3ன்னு எழுதலாம். புரியுதா தங்கம்? இப்போ அடுத்தது இது என்ன குவாட்ரண்ட்? இங்கே பாருங்கள், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் ஃபார்முலா என்ன? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? π/3. ஸோ போலார் ஃபார்ம் 2 + i2√3 உடைய போலார் ஃபார்முக்கு ஃபார்முலா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. நாம் கண்டுபிடிச்ச ஆர் மாடுலஸ் வந்து 4, நாம் கண்டுபிடிச்ச தீட்டா வந்து π/3. அப்போ 4 இன்ட்டு காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. ஆங்கிள்குள்ளே 2k ஆட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. அப்போ காசையும் ஐ சைனையும் சேர்ந்து சிஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 4 இன்ட்டு சிஸ்ஸுக்குள்ளே 2k ப்ளஸ் π/3. இதுனா காசு ப்ளஸ் ஐ சைன் அர்த்தம். இவ்வளோ தான் கண்ணு. இது மொதல் கணக்கு. இதுலேயே ஃபஸ்ட்லேயே செகண்ட் சம் பாருங்கள், 3 - i√3. இதை பாயிண்டில் எப்படி எழுதலாம்? 3, பாருங்கள் -√3. இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டுனா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் அதே மாதிரி மாடுலஸ் போலார் ஃபார்ம் வேணும்னா 3 ஸ்டெப்பு தான். ஒன்று மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன குவாட்ரண்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸாக இருக்குன்னு பார்த்து தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுதான். அப்புறம் போலார் ஃபார்ம். நல்லா புரிஞ்சுதா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9, இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3. அப்போ இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 12. 12 நம்ம என்னென்னு எழுதலாம்? 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 4 வந்து 4க்கு வெளியில் வந்துடும், ரூட்டை விட்டு வெளியில் வந்தால் 2ன்னு ஆயிரும். 4க்கு ரூட் எடுத்தால் 2. இது 3 ரூட்டை நீக்க முடியாது, அது உள்ளே தான் இருக்கும். 4 வெளியில் வர முடியும், ஆனால் 3 வெளியில் வர முடியாது. 4க்கு ரூட் எடுத்தால் 2.
3க்கு ரூட் எடுத்தால் √3. அப்போ r ஈக்குவல் டு 2√3. அடுத்தது ஆர்குமெண்ட் ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸு. y வந்து -√3, எக்ஸ் வந்து 3. அப்போ √3க்கும் 3க்கும் அடித்தா என்ன வரும்? கீழே √3 கிடைக்கும், மேலே 1 இருக்கும். அப்போ தேர்ஃபோர் மால்லஸ் அப்படிங்கும்போது இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்க்குள்ளே 1/√3. அப்போ 1/√3 அப்படின்னா 30 டிகிரி. புரியுதா கண்ணு? ஆல்ரெடி 30 ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன் பாரு, இங்கே 30. ஆப்போசிட் 1/√3. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30. அப்போ ஸோ நமக்கு 30, இதை π/6ன்னு எழுதலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/6. சரி, இங்கே பாயிண்ட் பாருங்கள், எக்ஸு பாசிட்டிவில் இருக்குது, ஒய் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ நமக்கு பாசிட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ்னா ரைட் சைடு, ஒய் நெகட்டிவ்னா டவுன்வேர்டு கீழே. புரியுதா? அப்போன்னா பாசிட்டிவ் இல்லையா ஒய் ஆக்சிஸில். அப்போ ரைட் சைட் டவுன்வேர்ட் அப்படின்னா 4th குவாட்ரண்ட். அப்போ தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், நம்ம 3√3 வந்து நம்ம கிராஃப் தான் ஜஸ்ட்டு 4th குவாட்ரண்ட். அப்போ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் 4th குவாட்ரண்ட். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? மைனஸ் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, 4th குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -π/6. அப்போ ஸோ கொடுத்துருக்கிற போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 - i√3 போலார் ஃபார்முலா r × cos θ + i sin θ. அப்போ r என்ன சாமி? 2√3 கண்டுபிடிச்சோம்மா. r பாருங்கள், இந்த இடத்துல மாடுலஸ் 2√3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் தீட்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -π/6. அப்போ 2√3 cos ஆஃப் -π/6 ப்ளஸ் i sin ஆஃப் -π/6. இப்போ 2√3. இப்போ ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருந்திருக்கேன், மைனஸை வெளியில் எடுங்க. காஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ அதுக்குள்ளே இருந்து மைனஸ் வெளியில் வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் ஆகும். ஆனால் சைன் வந்து ஆடு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இருந்து மைனஸ் வந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இது என்னென்னு எழுதலாம்? cos π/6 மைனஸ் i sin π/6ன்னு எழுதலாம். இப்போ இதுக்கு ஆங்கிள் கூட 2k பையை கூட்டினாலும் வேல்யூ மாறாது. அப்போ 2√3 6க்குள்ளே இங்கே பாருங்கள், இதோட இது காசையும் ஐ சைனையும் சேர்ந்து 6ன்னு எழுதுங்க. 2k பை மைனஸ் π/6ன்னு எழுதலாம். அல்லது இதில் இது பண்ணிக்கலாம், cos ஆஃப் 2k பை ப்ளஸ் π/6 மைனஸ் ஐ சைன் ஆஃப் 2k பை ப்ளஸ் π/6 இப்படியும் எழுதலாம். ஒன்று இதுலேயும் 2k பை சேர்த்தலாம், அல்லது இங்கேயும் 2k பை. எதில் போட்டிங்கனாலும் வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. புரிஞ்சுதா தங்கம்? அடுத்தது இதுலேயே தேர்டு சம் பாருங்கள், -2 மைனஸ் i√2. இதை எப்படி பாயிண்டில் எழுதலாம்? ரியல் பார்ட்டு -2, இமேஜினரி பார்ட்டு -2, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் -2, -2. அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் வந்து √(x² + y²). அப்போ தேர்ஃபோர் இதை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4, இதுவும் +4. இப்போ நல்லா கவனமாக பார்த்துங்க, 4 காமனாக வெளியில் எடுத்துட்டா 2ன்னு வந்துடும். அப்போ இங்கே 4 வெளியில் எடுத்தால் இங்கே 1 தானே இருக்கும், இங்கேயும் 1 தானே இருக்கும். அப்போ 1 + 1 வந்து 2, அதாவது 4 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 வெளியில் எடுத்தால் 2, இது 2√2. புரிஞ்சுதா கண்ணு? இல்லை நீ கூட்டி கூட போட்டுக்கலாம். எப்படி? 4 + 4 8ன்னு போட்டுக்கோ. 8 4 × 2ன்னு போடு. 4 வெளியில் வந்துருச்சுன்னா 2√2. அதே ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? tan இன்வர்ஸ்க்குள்ள மாடுலஸ் ஆஃப் y/x. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்க்குள்ள மாடுலஸ் ஆஃப் -2 டிவைடட் பை -2, மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் பண்ணினா 1. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்க்குள்ள 1. இப்போ 1 வரதுனால நம்ம என்ன ட்ரையாங்கிள் போடணும்? 45, 45, 90. 45க்கு ஆப்போசிட் 1, 45க்கு ஆப்போசிட் 1, 90க்கு ஆப்போசிட்டு √2. அப்போ தேர்ஃபோர் பாருங்கள், 1க்கு ஆப்போசிட்டு 45. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 45. டேனுடைய ஃபார்முலா
ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 1/1. அப்போ 45. அது ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே பாருங்கள், -2 -2 ரெண்டுமே மைனஸில் இருக்கா. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கும்போது என்ன, தேர்டு குவாட்ரண்ட், நமக்கு ஜஸ்ட்டு கிராஃப் தான். அப்போ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. அப்போ ஸோ தீட்டா ஈக்குவல் டு நாம் கண்டுபிடிச்ச ஆல்ஃபா π/4 மைனஸ் பை. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 4π வருமா, -4π. -4πயில் ஒரு பை போச்சுன்னா -3π/4. இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா கண்ணு, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ப்ளஸில் ஒரு பை தான், மைனஸில் 4π. அப்போ -4πயில் ப்ளஸ் ஒரு பை போச்சுன்னா -3π/4. இது தீட்டா. அடுத்தது உங்களுக்கு போலார் ஃபார்ம் போட தெரியும். போலார் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் -2 -2i ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ r என்ன கண்டுபிடிச்சோம், 2√2. அப்போ 6க்குள்ளே தீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3π/4. அப்போ இது கூட என்னத்தை கூட்டிக்கலாம், 2kπயை கூட்டிக்கலாம். அப்போ 6க்குள்ளே 2kπ -3π/4 எவ்வளவுதான். அல்லது இந்த மைனஸை சென்டரில் கொண்டாந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். காசுக்குள்ளே 2kπ + 3π/4 மைனஸ் ஐ சைனுக்குள்ளே 2kπ + 3π/4ன்னு போட்டுக்கலாம். இது தப்பு இல்லை, ரைட்டு. எப்படி போட்டிங்கனாலும் ரைட்டு. இது புரியுதா சாமி? அடுத்தது பாருங்கள், 4வது சம்மு. i - 1 டிவைடட் பை cos π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. இது ஆல்ரெடி போலார் ஃபார்மில் இருக்குது. இது மட்டும்தான் ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது. இதை மட்டும் போலார் ஃபார்மில் எழுதுனா போதும். அப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம். i - 1 புரியுதா? இது எழுதும்போது ரியல் பார்ட் முன்னாடியும் இமேஜினரி பார்ட் பின்னாடியும் எழுதிக்கிங்க. அப்போ தான் சரியாக வரும் கணக்கு, இல்லைன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அப்போ ரியல் பார்ட் என்ன, -1. இமேஜினரி பார்ட்டு ஐ, அதாவது ஐ இல்லாத உறுப்பு முன்னாடியும் ஐ இருக்கிற உறுப்பு பின்னாடி எழுதணும். அப்போ -1 ப்ளஸ் ஐ. இதை பாயிண்டில் எப்படி எழுதலாம், -1, 1 பாருங்கள். இது ரியல் பார்ட்டு +1 இமேஜினரி பார்ட். ஐ இல்லாத டேர்மும் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டும். இப்போ எழுதிட்டோமா? அடுத்து மாடுலஸ். இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 1, ரெண்டையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா √2. ஓகேவா? மாடுலஸ் புரிஞ்சுதா? அடுத்தது மாடுலஸ்க்கு அடுத்து என்ன போடுவோம், போலார் ஃபார்ம் வேணும்னா ஆர்குமெண்ட் போடுவோமா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்குள்ள y/x. ஒய்னா இமேஜினரி பார்ட்டு, எக்ஸ்னா ரியல் பார்ட்டு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்குள்ள 1 டிவைடட் பை -1. இதை பாருங்கள், y 1, இது -1. அப்போ இந்த மாடுலஸ் எதுக்காக, உள்ள மைனஸ் இருந்தால் நீக்கிறதுக்காக. 1/1னா 1 தான். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா இப்போ தான் பார்த்தோம் π/4. அப்போ ஆல்ஃபா π/4. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன், இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸில் இருக்குது, ஒய் ப்ளஸில் இருக்குது. எக்ஸ் மைனஸ்னால் லெஃப்ட் சைடு, ஒய் ப்ளஸ்னால் அப்வர்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன, π - ஆல்ஃபா. உங்களுக்கே தெரியும் இது ஆல்ஃபா. நல்லா பாருங்கள், இங்கே தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரும், இங்கே தீட்டா ஈக்குவல் டு மைனஸ், ஜஸ்ட்டு குறிய மாற்றணும். இங்கே π - ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா - π. இது கவனமாக வச்சுக்கிங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா π/4. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. இதை பண்ணினா என்ன வரும், 4π வருமா? 4πயில் ஒரு பையை கழிச்சிட்டிங்கன்னா 3π டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போ போலார் ஃபார்ம் -1 ப்ளஸ் ஐக்கு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மாலஸு √2 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு காசுக்குள்ளே தீட்டாவுக்கு பதிலாக 3π/4 ப்ளஸ் ஐ சைன் 3π/4. இப்போ புரிஞ்சுதுங்களா? -1 ப்ளஸ் ஐக்கு நாம் என்ன போட்டிருக்கோம் சாமி, போலார் ஃபார்ம் போட்டோம். இப்போ நம்ம கணக்குக்கு வரோம். நம்ம கணக்கு இப்போ பார்த்துக்குங்க. மைனஸ் பாருங்கள்,
என்ன கொடுத்துருக்காங்க I - 1 டிவைடட் பை காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3யா. அப்போ இதனுடைய போலார் ஃபார்ம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், √2 காஸ் 3 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 3 பை பை 4 டிவைடட் பை இது ஆல்ரெடி அப்படியே கொடுத்தது காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3. இப்போ புரிஞ்சுதுங்களா. இப்போ இந்த ரூட்டும் அப்படியே தான் இங்கே இருக்கும், இதுவும் டிவைடில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் டிவைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஆங்கிளை கழிச்சிக்கணும். மல்டிப்பிளில் இருந்தால் ஆங்கிளை கூட்டிக்கணும், டிவைடில் இருந்தால் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அதாவது நியூமரேட்டர் ஆங்கிளில் இருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை கழிக்கணும். அப்போ காசுக்குள்ளே மேல் ஆங்கிளில் நியூமரேட்டரில் இருக்கிற ஆங்கிள் 3π/4 π/3 கழிக்கணும். அப்போ காசுக்குள்ளேயும் அதே தான், ஐ சைனுக்குள்ளேயும் அதே தான். அப்போ நமக்கு என்ன சாமி வரும், காசுக்குள்ளே 3π/4 -π/3, அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளேயும் 3π/4 -π/3. இப்போ புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த காசு ஐ சைனு இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், ஈஸியாக சிஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த √2 விட்டுறக்கூடாது. இது என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், கீழே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 3s are 9π, இங்கே மல்டிபிள் பண்ணால் -4π, கீழே மல்டிபிள் பண்ணால் 12. அப்போ 9πயில் 4πயை கழிச்சிட்டா என்ன வரும், 5π டிவைடட் பை 12. அப்போ 6க்குள்ளே 5π டிவைடட் பை 12. அப்போ 6க்குள்ளே 2k பை ஆட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. அப்போ k பிலாங்ஸ் டு இசட். புரியுதா தங்கம். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு போலார் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நமக்கு 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு மாடுலஸ் போடணும் சாமி, அடுத்தது ஆர்குமெண்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்டில் லைஸ் ஆகிருக்குன்னு பார்த்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம போலார் ஃபார்ம் r × cos θ ப்ளஸ் ஐ சைன் θ, ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். தீட்டா வேணும்னா ஆல்ஃபா வேணும், இவ்வளவு தான், வேறு ஒரு மேட்டரும் இல்லை. புரிஞ்சுதா தங்கம். தேங்க்யூ.